ஓ, ஓட்ட போட்டாச்சா? ஆமாண்டி. அதை எப்படி நான் அப்படியே கொடுப்பேன்? நானே எல்லா கடையிலயும் தேடி பார்த்துட்டேன். பட் அப்படி ஒரு புடவையை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கிடைக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? அது கண்டிப்பா முடியாது. ஏதோ அவர் அம்மாவோட ஃபேவரட் சாரியாம், ரொம்ப சென்டிமெண்டா. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அதான் நீயே கேள்வி கேட்டல, சொல்லேண்டி. அவர் பார்க்குற பார்வை, பேசுற பேச்சு எல்லாமே ஒரு மாதிரியா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த புடவைக்காக அடிக்கடி நாங்க தேவையில்லாம மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னா ஏதாவது லவ் பண்றானா? எனக்கு என்னமோ அப்படின்னு தான் தோணுது. அவர் பெரிய குடும்பத்து புள்ள. என் குடும்ப சூழ்நிலைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? இத பார், இதெல்லாம் யோசிக்காம வெட்டி விட்டுறணும். இல்ல புடவை, பார்க், பீச், சினிமான்னு லாஸ்ட்ல முடியக்கூடாத இடத்துல முடிஞ்சிடும். புரியல? எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாம் புரியுதுல்ல? சிச்சி, அவரை பார்த்தா அப்படி தெரியலடி. எனக்கு கூட கிஷோரை பார்த்தா அப்படி தோணலடி. அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளிநாடு போவான். எங்களுக்குள்ள பேச்சு பழக்கம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. காஸ்ட்லி புடவை எனக்கு பிரசன்ட் பண்ணா, சந்தோஷமா இருந்துச்சு. டைமண்ட் ரிங் கொடுத்தான், புல்லரிச்சு போனேன். உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னா உருகி போனேன். அதுக்கப்புறம் என்னையும் அறியாம என்னையும் அவன் கிட்ட கொடுத்துட்டேன். அவன் தான் என்னோட உலகம்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே கனவாவே கலைஞ்சு போச்சு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான் தெரியுமா? நீ தினமும் என்ன மாதிரி 1000 பசங்களை பாக்குறவ, இதான் ஃபர்ஸ்டான்னு கேட்டான். அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. இப்ப அந்த டைமண்ட் ரிங்கும் சாரியும் தான் மிச்சம். அதனாலதான் கல்யாணத்தை கூட தள்ளி போட்டுட்டு இருக்கேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது குத்திக்கிட்டே இருக்கு. பாத்துடி, சீக்கிரமா வெட்டி விட்டுரு. இல்ல அவர் பாக்குறதுக்கு அப்படி இப்படி தெரியலன்னு டயலாக்லாம் பேசின அடுத்த ஆடு நீதான். வாழ்க்கையே ஆடு புலி ஆட்டம் தாண்டி. ஆடு அசந்தா புலி சாப்பிடதான் செய்யும். இது உங்களுக்கு தான். இங்க பாருங்க அர்ஜுன், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஓகே, பாய். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் சாரி எடுத்து கொடுத்தேன், அது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். இல்ல நீ யாரா எனக்கு சாரி எடுத்து கொடுக்க அப்படின்னு கேட்டு இருந்திருக்கணும். ரெண்டுமே சொல்லாம நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, நான் என்ன நினைச்சேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, எனக்கே புரியலையே. ஓ, ஐயோ, கன்ஃபியூஸ் பண்றாளே. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுவும் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. என்னமோ சொன்னாலே, அந்த சாரி கொடுக்கும்போது அப்படியே அவ கண்ணில் ஆத்திரம் தெரிஞ்சது. ஏன் ஆத்திர பண்ணும்? இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ஆத்திர பண்ணும்? நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்காளே. இல்ல 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 இல்ல, இதை முதல்ல என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல என் தலையே வெடிச்சிடும்.
ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸாக பேசுவாளா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அடி போடி நீயும் ஜோக்கும். கட் பண்ணிட்டாயா? இன்னும் கோவமா இருப்பாளோ? திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, ஊஸ் தட்? அர்ஜுன். என்ன, அவன் வாங்கி கொடுத்த புடவையை ரிஜெக்ட் பண்ணதுனால அவன் மனசு தாங்கலையா? விட மாட்டேங்கிறானா? ம். மெசேஜ் அனுப்பி பார்க்கலாம். ஹாய், how are you? சென்ட். Please attend my call. Don't avoid me. என்னடி, அந்த ஆள் தானே இதுவும்? எஸ்எம்எஸ் மேலே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா. என்னை மன்னிச்சிடு, என்னை தப்பா நினைக்காத, நான் உன்கிட்ட பேசணும், ஃபோன் எடுத்து பேசுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேனா? ஆமா. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. முதல் சொன்னது என் விஷயம். நல்ல வேலை, நீ அது மிஞ்சிட்ட, தப்பிச்சிட்ட. ஏண்டி எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். பெத்த தாய் கூட பிறந்த பிறப்புங்களை தவிர யாரு கிடைச்சாலும் ஜொல்லு விட தான் செய்வாங்க. ஓகே பண்ண முடியுமான்னு பாப்பானுங்க. ஏண்டி எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்களா? 100% ஆம்பளைங்களுக்கு அப்படிதான் ஆசை இருக்கும். ஆசையை மட்டும் மனசுல வச்சுட்டு தெரிவானுங்க. ஒரு சிலர் நூல் விட்டு பாப்பானுங்க. சிக்கனா பிளஸ் தானே. சில பேருக்கு தன் வசதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பப்ளிசிட்டி பண்ணி நகை புடவைன்னு கிஃப்டாவா கொடுத்து அசத்துறது. விட மாட்டேன். ப்ளீஸ் கால். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சரணாகதியை அடைஞ்சிருவாங்க. ஒரு வசதியான தகுதியான ஆம்பளை காலை பிடிச்சா அதுக்கப்புறமும் கரையாம இருக்குமா? வீக்கர் செக்ஸ் நம்ம தானே, விழுந்துரும் இல்லையா? வேணுங்கிற அளவுக்கு அவனுங்களும் அனுபவிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. யாரு சம்மதிச்சு தப்பு நடந்தாலும் பாதிப்பு நமக்கு தாண்டி. இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. என் அனுபவம் தான் என் ஃப்ரெண்டுக்கு உதவியா இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெயிட்டிங் 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 வெயிட்டிங். என்னடி அவன் தானா? இவ்வளவு சீக்கிரத்துல கிட்டத்தட்ட 50 எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாரு. அப்ப இது கண்டிப்பா சரணாகதி பார்ட்டி தான். இந்த மாதிரி டைப் பண்ண ஆளுங்கிட்ட தான் நம்ம உஷாரா இருக்கணும். ப்ளீஸ் ஆன்சர் மீ. என்னடி பண்ண? மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண. தட்ஸ் குட். நீ பொழைச்சுக்குவ. ஏன் இந்த மெசேஜ் இன்னும் டெலிவரி ஆகல? கால் பண்ணி பார்ப்போம். This number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணா? ஒருவேளை ரொம்ப கோவமா இருப்பாளோ? அது என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல. ச்சே.
நேரில் மீட் பண்ணி பேசிட வேண்டியதான். இல்லைன்னா தலையை வெடிச்சிடும். மீட் பண்ணிடுவோம். அந்த பர்பிள் கலர் எடுங்க. வாங்கம்மா வாங்க. சரி, இப்ப வயசுக்கு சுடிதார் எங்க இந்த இருக்கும்? சைடுமா. அந்த பக்கமா? மம்மி சரி, 2 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா? உள்ள வரும்போது ஒரு Dress தானே ஓய் கேட்டேன். மம்மி இன்னும் ஒண்ணே தானே ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, போய் பாரு. நான் நம்ம தோட்டக்கார பையனுக்கு ஒரு Dress எடுத்துட்டு வந்துடுறேன். குழந்தைங்களுக்கு பாருங்களேன், ஒரு 3 வயசு பையன். எங்க இந்த பர்பிள் என்ன பிரைஸ்ங்க? 2935மா. 2935. வேற அந்த ரெட்டும் எடுங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. நேஹா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளதான் நீ டெய்லி ஸ்கூல்ல பார்த்து பேசுற. அப்புறம் என்ன? ஏன் அத்தை வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க? எல்லாம் உங்க அம்மா வேலைதான். இது ரொம்ப பெருசா இருக்கு. இதோட கொஞ்சம் சின்னதா பாருங்களேன். எடுக்கிறேன். இது அடுத்த சைஸ் மேடம். அம்மா அம்மா வா என் கூட வா. எங்க வாங்க. எங்க கூப்பிடுற? சீக்கிரம் வாங்க. ஐயோ, இருமா வர. இத பிரிங்க. என்ன? Dress பிடிச்சா எடுத்துக்கோ வித்யா. ஒன்னும் தேவையில்லை. ஏன்? நீங்க எதுக்கு ஏதாவது எடுத்துறணும்? நீங்க தான் வேண்டாதவங்க நாய் போச்சு இல்ல? என்ன வித்யா, நானா உனக்கு ஆகாதவன்? என் கிருஷ்ணாக்கு ஆகாதவங்க எனக்கும் ஆகாதவங்க தான். இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்த என்ன விட கொஞ்ச நாள் பழகின அந்த கிருஷ்ணா உனக்கு பெருசாயிட்டால. எத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்தா என்ன? எவ்வளவு நாள் உண்மையா வாழ்ந்தோங்கிறதா முக்கியம். அப்போ நான் உன்கிட்ட உண்மையா இல்லையா? இல்ல, உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சீங்க. இல்லனா என் குழந்தை உயிருக்கு போராடுறது தெரிஞ்சும் உதவ வராம இருந்திருப்பீங்களா? நான் தான் படத்தோட வந்தேனம்மா. எப்போ? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? என்னோட குழந்தைய காப்பாத்தின அந்த கிருஷ்ணா எனக்கு கடவுள் மாதிரி. இனி வேற எந்த சொந்தமும் என் மனசுல நிக்கவே நிக்காது. எதுக்கு வீணா பழைய கதையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரொம்ப கரெக்ட். உனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துல எனக்கு தான் இந்த 2 குடும்பத்தை சேர்க்கறத தவிர ஒரு வேலையும் இல்ல. உடைஞ்சு போனது பிளாஸ்டிக் இல்ல, கண்ணாடி. இது இனிமே ஒட்டவே ஒட்டாது. அப்படிலாம் சொல்லிட முடியாதுமா. யார் வீட்டுல சண்டை வரல சொல்லு? யார் தான் கோச்சிட்டு போல? எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு நிரந்தரமா எல்லாரும் பிரிஞ்சா இருக்காங்க, திரும்ப ஒண்ணு சேர்றதில்ல. இது நியாயமா? ஒண்ணு சேர்றதுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். அதெல்லாம் நியாயங்கிற எண்ணத்துலதான் கேஸ் போட போறேன். அது விஷயமா தான் நான் உன்னை பார்க்கணும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, நாங்க யோசிச்ச விஷயம் அங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? எப்படிடா இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்பதானே தெரியுது. இவ்வளவு நேகாவும் பேசிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அப்ப நான் நம்பல. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்படிதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுல்ல? பெத்த குழந்தை இப்படி உளவு பார்க்க அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அத்தை நான் ஒன்னும் சிஐடி வேலையெல்லாம் பார்க்கல. சும்மா ரெடி. ஏற்கனவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன வித்தியா இப்படி சொல்ற? பெரியவங்க போடுற சண்டையில
குழந்தைங்க மனசு பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேனே, அதுக்கு என்ன பார்த்தா வெக்கமா இல்லைன்னு கேக்குற? ஆமா, நீ கேக்குறதும் சரிதான். வாழ வந்த வீட்ல அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட வந்து கெஞ்சி மன்றாறேன் பாரு. எனக்கு வெக்கமே இல்லதான். இது பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிச்சு என் அண்ணனை வேணா ஏமாத்தலாம். ஏன் எங்க அப்பாவை கூட நீங்க நல்லா ஏமாத்தலாம். என்கிட்ட எல்லாம் உங்களோட பாஷா பலிக்காது. போய் வந்த வேலை என்னவோ அதை பாருங்க. அததான் பார்த்துட்டு இருக்கேன். தயவு செய்து நான் சொல்றத ஒரு தடவை கேள் வித்யா. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலுன்னு நம்ம குடும்பம் ரொம்ப அவமானப்பட்டுடுச்சு. நீயும் நானும் பொன் குழந்தைங்களை வச்சிருக்கோம். அவங்கள நல்லபடியா கட்டி கொடுக்கணும். இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம குடும்பம். சாரி, திருத்திக்கோங்க. அது உங்க குடும்பம். சரி, என் குடும்பம். நான் வாழ வந்த குடும்பம் ரொம்ப அவமானப்பட்டுடுச்சு. நீ வேற இன்னும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு இன்னும் துக்கப்படுத்தி அவமானப்படுத்த போறியா? எங்கிருந்தோ வந்த நீங்க டொயோட்டா கார்ல போலாம். அந்த வீட்டு பொண்ணுனா நடராஜா சர்வீஸ்ல கேவலப்படணுமா? சரி, உனக்கு என்ன கார் வேணுமா? ஒரு பெரிய BMW வேணுமா? வாங்கி கொடுக்க சொல்றேன். எங்கிருந்தோ வந்த நீங்க மாளிகையில வாழலாம். ஆனா அந்த வீட்டு பொண்ணுனா அகதி மாதிரி எங்க அக்கா பொண்ணு வீட்டுல வாழணுமா? வித்யா, உனக்கு வீடு வேணுமா, நகை வேணுமா, என்ன வேணுமோ சொல்லுமா, வாங்கி கொடுக்க சொல்றேன். இப்ப நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? வித்யா, நீ இப்படி இடக்க முடக்கா கேட்டா என்னமா செய்வேன்? சொல்லுங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? வித்யா, எது முடியுமோ அதை கேளு. தேவையில்லாம வம்ப வளர்க்கணுங்கிறதுக்காக எதையோ கேட்டா நான் எப்படி வாங்கி தர முடியும்? நான் இழந்தது தானே கேட்க முடியும். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து சாக்கடை நாத்தத்திலையும் கொசுக்கடிலையும் அவஸ்தைப்பட்டனே, அப்ப நான் இழந்த நிம்மதிய இப்ப உங்களால கொடுக்க முடியுமா? நாங்களா உன்னை போ சொன்னோம்? நீயா உன் புருஷன் கூட நடந்து போன? அன்னைக்கு மட்டும் சுப்பிரமணியம் அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணாம இருந்திருந்தா நமக்குள்ள இவ்வளவு பிரிவு ஏற்பட்டிருக்குமா? யோசிச்சு பாரு. அப்போ உங்களால முடியாதுல்ல? நான் இழந்த நிம்மதிய நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இழந்து தவிக்கணும். அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போறதுதான் ஒரே வழி. வேணா வித்யா, தயவு செய்து நான் சொல்றது கேளு. நான் உங்க அப்பாட்ட பேசிட்டேன். அவர் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே தரேன்னு சொல்லிட்டாரு. வீட்டை விட்டு போன பொண்ணு என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு ஒரு நாள் கூட வந்து பார்க்கல. இப்போ என்ன வேணுமோ கொடுக்குறீங்கிறாரா? பாசமே இல்லாத அப்பா இப்ப பப்ளிசிட்டிக்கு பயப்படுறாரு இல்ல? அதெல்லாம் இல்ல வித்யா, நான் சொல்றது கேளுமா, தயவு செய்து நான் சொல்றது கேளுமா. கைய விடுங்க. யாருங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்காக கேட்கணும்? இந்த பாருங்க, நான் என் சொத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போல. உங்க மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்க, நீங்க வயசுல மூத்தவங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்திடுவேன்.